disaster. Once a failed teacher, coming back as a real master. எபிசோட் 9. ஜீவா லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர்களுடன் போட்டி போட தயார் நிலையில் நின்றான். உனக்கு லாஸ்டா சான்ஸ் தரேன். நீ 4 பேரை சேர்த்தியே, அது உண்மைனா அவங்கள இங்க இப்ப கூட்டிக்கிட்டு வா, இல்லனா உன் கண்ணம் பழுக்கிறது கன்ஃபார்ம் என சிரித்துக் கொண்டு கூறினார் ஹென்றி. ஸ்டூடெண்ட்டை இங்க கூட்டிட்டு வரணுமா என குழப்பமாக அனைவரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டாஃப்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்கூல் டேட்டாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். நான் எப்ப என்னோட ஸ்டூடெண்ட்டை சேர்த்தேனோ அப்பவே லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேவ் ஆயிருக்கும். நீங்க ஏன் அதை செக் பண்ணி பார்க்க கூடாது? நான் பொய் சொல்லலாம், ஆனா லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட் பொய் சொல்லுமா என புருவத்தை உயர்த்தி ஹென்ரியை பார்த்து கேட்டான் ஜீவா. மக்கு பயலா இருந்தாலும் இவன் சொல்றது சரிதான், நம்ம கிட்ட டீடைல்ஸ் வந்திருக்கும் என சொல்லி பின்னால் திரும்பி, சுபீர், நீங்க போய் இவன் சொல்றது உண்மையான சீக்கிரம் செக் பண்ணுங்க, இவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும் என ஹென்றி கட்டளையிட அங்கிருந்து வேகமாக லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் உள்ளே சென்றார் சுபீர். ஜீவா பதட்டம் இல்லாமல் இயல்பாக நிற்பதை பார்த்த ஹென்றி முகம் கொஞ்சம் பதட்டமானது. அங்கிருந்த சில ஆசிரியர்களும் சுபீர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அறை கதவு திறக்கப்பட்டது. சுபீர் இருண்ட முகத்துடன் வெளியே வந்தார். இதை பார்த்த ஹென்ரியின் முகம் சுருங்கியது. உடலில் மெல்ல வியர்வை வழியத் தொடங்கியது. இதயம் பலவீனமாக துடிக்க, சுபீர் என்னாச்சு என ஹென்றி கேட்டு முடிப்பதற்குள், ஜீவா சொன்னது உண்மைதான், 4 ஸ்டூடெண்ட் அவங்கிட்ட கனெக்ட் ஆயிருக்காங்க என தழுதழுத்த குரலில் கூறினார் சுபீர். என்ன சொல்றீங்க, நிஜமாவா? அந்த 4 பேருக்கு கண்ணு தெரியாதா இல்ல பைத்தியமா அவங்க? இந்த ஸ்கூல்லயே வர்ஸ்ட் ப்ரொஃபசர் கூட சேர எப்படி முடிவு பண்ணாங்க? யூஸ்லெஸ். அந்த 4 பேரு கண்டிப்பா ஹேண்டிகேப்டா தான் இருக்கணும் என ஹென்றி இப்போதும் விட்டுக் கொடுக்காத மனநிலையில் சொல்லிக்கொண்டு, நானே அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு செக் பண்றேன். இவன் கணக்கு காமிக்க ஏதோ 4 பேரை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கான். இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்டை கொஞ்ச நாள்ல இங்கிருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி வெளியே போற 4 வர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை சேர்த்திருக்கான் போல. இப்ப தெரிஞ்சிடும் அவங்களா யாருன்னு என மீண்டும் விடாப்பிடியாக கூட்டத்தின் முன் வாய் சவடால் விட்டு உள்ளே சென்று சில டேட்டாபேஸ் அடங்கிய தொகுப்பை எடுத்து வந்து சுபீரிடம் கொடுத்து படிக்கச் சொன்னான் ஹென்றி. ஜீவா, உன் ஸ்டூடெண்ட் 4 பேரை பத்தி உனக்கு தெரியாத டீடைல்ஸ் இப்ப தெரிஞ்சுக்கோ. உன்னை செலக்ட் பண்ணுவங்க யாருன்னு பாத்துடலாம் என வயிறை குலுக்கிக் கொண்டு ஹென்றி சொல்லிவிட்டு சுபீரை பார்க்க, சுபீர் கையில் இருந்த ஜீவாவின் ஸ்டூடெண்ட் லிஸ்டை பற்றிய தகவல்களை திறந்தார். முதல் ஸ்டூடெண்ட் மேகா என சுபீர் சொன்னதும், மேகாவா? பேருதான் நல்லா இருக்கும், ஆனா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இவன மாதிரி 0வா இருக்கும் பாரு என ஹென்றி சிரித்துக் கொண்டு கூறினார். மேலும் மேகாவை பற்றி படிக்க ஆரம்பித்த சுபீர் கண்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. முகத்தில் வியர்வை வழிந்தோட, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 67வது ரேங்க், தர்ஷனோட யங்கர் சிஸ்டர், சிட்டியோட 4 பெரிய குடும்பத்துல மேகா குடும்பமும் ஒண்ணு, மேகா அந்த குடும்பத்தோட செல்ல மகள் என சுபீர் சொல்லி முடிக்க, என்ன சொல்ற? தர்ஷனோட சிஸ்டரா? பெரிய குடும்பத்து பொண்ணா என அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் ஹென்றி. நம்ம சிட்டியில மொத்தம் 4 பெரிய குடும்பம் இருக்கு. அந்த 4 குடும்பமும் ரொம்ப மதிப்புமிக்க குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு ஜீவாவை செலக்ட் பண்ணிருக்கிறத என்னால நம்ப முடியலையே. அதுவும் இல்லாம அவளோட அண்ணன் தர்ஷன் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு இயரும் டாப் 10 ரேங்க்ல அவன் கண்டிப்பா இருப்பான். அவன் தங்கச்சி எப்படி? என்னால நம்ப முடியலையே. கண்டிப்பா ஏதோ லக்ல தான் இந்த பொண்ணு இவனுக்கு கிடைச்சிருக்கும் என ஹென்றி புலம்பிக் கொண்டிருக்க, ஆமா சார், இவனுக்கு லக்கு, அந்த மேகாக்கு பேட் லக்கு என கடுப்பாக கூறினார் சுபீர். எனக்கும் அதே கடுப்புதான் சுபீர். அடுத்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பாரு என பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் ஹென்றி. சுபீர் அடுத்த ஸ்டூடெண்ட் தகவல்களை படிக்க ஆரம்பிக்க அவர் வார்த்தைகள் தடுமாறத் தொடங்கியது. தொண்டையில் ஒருவித அழுத்தம் வர கரகரத்த குரலில், ஸ்டூடெண்ட் நேம் மோனா, ஸ்டூடெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல
7வது ரேங்க், சிட்டி லார்டோட பொண்ணு என சுபீர் படித்துக் கொண்டிருக்க ஹென்றி இதயம் வெடிப்பது போல் உணர்ந்தான். ஜீவா ஒரு ஸ்டூடெண்டை சேர்த்தது தற்செயல். ஆனால் இப்போது மீண்டும் ஒரு சிறந்த ஸ்டூடெண்டை சேர்த்திருப்பது எப்படி தற்செயலாக இருக்க முடியும்? ஹென்றி தலை சுற்றுவது போல உணர்ந்தார். மலையிலிருந்து விழும் அருவியைப் போல் ராட்சத உடலிலிருந்து வியர்வை கொட்டியது. இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் மோனாவை பற்றி ஹென்றி முன்பே அறிந்திருந்ததுதான். ஒவ்வொரு ஆசிரியர்களும் விரும்பும் மாணவர்களில் மோனாவும் ஒருத்தி. மேஜிக் ஸ்கூலில் சேர்வதற்கு முன்னரே மோனா மிக பிரபலம். நகரத்தின் இளவரசி. அழகானவள் மட்டுமல்ல, திறமையானவள் கூட. மோனா போன்ற மாணவி கிடைக்க மேல்நிலை ஆசிரியர்கள் பலர் போட்டி போடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படியிருக்கும் போது ஏன் ஜீவா போன்ற தரம் கெட்ட ஆசிரியரை தேர்ந்தெடுத்தாள் என ஹென்றி நினைத்து கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தினான். மோனாவா? அவளுக்கு என்ன மர கழன்றுச்சா? மோனாவை என்ன சொல்லி ஏமாத்தினான்னு தெரியலையே. மோனா போக போறா வீணா என சிலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். எனக்கு இப்பவே பாதி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என ஹென்றி சொல்ல சுபீர் தலை அசைத்து ரிஷி, அஜய் என அடுத்தடுத்த பெயரை குறிப்பிட்டார். இறுதியாக சொன்ன 2 மாணவர்களும் பிரபலம் இல்லை என்பதால் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு தன் மாமிச மலை போன்ற உடலில் வடிந்த வேர்வையை துடைத்தார் ஹென்றி. இருந்தாலும் ரிஷி, அஜய் இருவரும் அவ்வளவு மோசமான தர வரிசையில் இல்லை. 100க்குள் இருந்தார்கள். அதிலும் அஜய் ஈட்டியில் சிறந்த மாணவன் என்றாலும் சில குறைகளால் அவனால் முழு வலிமையை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அஜய் தன் முழு வலிமையை வெளிப்படுத்தினால் முதல் 20 தர வரிசைக்குள் வரும் திறன் இருந்தது. ஜீவாவின் 4 ஸ்டூடெண்ட்டுகளை பற்றியும் தெரிந்து கொண்ட லாஜிஸ்டிக்ஸ் ஆசிரியர்கள் நம்ப முடியாத முக பாவனைகளை வெளிப்படுத்தினர். ஹென்றி தன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து, ஜீவா, நீ யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. கண்டிப்பா உன்னை பத்தி ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது. அவங்க செஞ்ச தப்பு புரியத்தான் போகுது. உண்மை தெரியும் போது உன்னை உன் ஸ்டூடெண்டே தூக்கி எறிவாங்க என கோபமாக கூறினார் ஹென்றி. கண்டிப்பா ஹென்றி சார், இவன் ஏதோ ஃப்ராடு பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டை சேர்த்திருக்கான். இவனை பத்தி நமக்கு தெரியாதா என ஏளனமாக சொல்லி சிரித்தார் சுபீர். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0, டீச்சர்ஸ் கிரேட்ல லாஸ்ட், இந்த ஸ்கூல்லயே வர்ஸ்ட் ப்ரொஃபசர். இவ்ளோ பெருமையை வச்சிருக்கிறவங்க கிட்ட 4 ஸ்டூடெண்ட் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இவனை பத்தி தான் தெரியுமே, பேசியே ஆள மயக்கிடுவான் என சில ஆசிரியர்கள் ஆதங்கமாக பேசினர். உங்க கோபம் புரியுது. என்ன பண்றது? எனக்கும் அதே கோபம்தான். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இவனை மொத்தமா வெச்சு செய்யலாம் என பல்லை கடித்துக் கொண்டு காட்டமாக கூறினார் ஹென்றி. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பேசணும் என ஜீவா சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக ஜீவாவை பார்த்தனர். என்ன என்ன பேசணும் நீ என வெறி பிடித்த மிருகம் போல் கத்தினார் ஹென்றி. நம்ம டீல்ல நான் ஜெயிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா டீல் இன்னும் முடியல என கையை தேய்த்து மர்மமாக சிரித்தான் ஜீவா. ஓ, நீ எங்களை அறைய போறியா? அந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? உன் ரேஞ்சுக்கு எங்களை அடிக்க நினைக்கலாமா? நீ தைரியம் இருந்தா டச் பண்ணி பாரு என ஹென்றி உடலை சிலிப்பிக் கொண்டு கோபமாக கூறினார். ஜீவா எதுவும் சொல்லாமல் மெல்ல புன்னகைத்தான். என்ன பெரிய இவன் மாதிரி சிரிக்கிற? இப்ப நான் நினைச்சா கூட உன்னை அறைய முடியும். என்ன கேட்க யாரும் இங்க இல்ல என ஹென்றி சொல்லிக் கொண்டிருக்க, ஜீவா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீயே கொஞ்ச நாள் தான் இந்த ஸ்கூல்ல இருக்க போற. அதை விட்டுட்டு எங்களை பகைச்சுக்கிட்டா இப்பவே ஸ்கூல்ல இருந்து அடிச்சு துரத்த வேண்டி வரும் என சுபீர் எச்சரிப்பது போல் கூறினார். சுபீர் மற்றும் ஹென்ரியின் நோக்கத்தை அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர். ஜீவாவிடம் தோற்றாலும் இருவரும் சமாளித்து லாவகமாக அவமானத்தை மறைத்து ஜீவாவை டார்கெட் செய்வதை புரிந்து கொண்டு அமைதியாக நின்றனர். ஜீவா இந்த பள்ளியில் மோசமான ரெக்கார்ட் வைத்துள்ள ஆசிரியர். ஆனால் ஹென்ரியும் சுபீரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய பொசிஷனில் உள்ளவர்கள் என்பதால் அங்கிருந்த அனைவரும் அவர்கள் இருவருக்கும் சப்போர்ட் செய்தனர். ஜீவா எப்போதும் எந்த ஆசிரியருடனும் அவ்வளவு நெருக்கம் இல்லாதவன். அதே நேரம் தன் தகுதியிலும் கீழ் உள்ளவன் என்பதால் இந்த மேஜிக் ஸ்கூல் முழுவதிலும் அவனுக்கு உறுதுணையாக யாரும் இதுவரை இருந்தது இல்லை என்ற நிலை இருக்க திடீரென ஒரு குரல் ஒலித்தது.
என்ன ஹென்றி சார், ஜீவாவை இப்படி டார்கெட் பண்றீங்க? அவன் பாவம் இல்லையா என ஒரு குரல் வந்தது. அனைவரும் பின்னால் திரும்பி பார்க்க அலெக்ஸ் கூட்டத்தை கலைத்துக் கொண்டு முன்னால் வந்தான். நீயா இன்னும் இவன் கூட ஃப்ரெண்டா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய ஆள் தான் நீ என ஹென்றி சொல்லி சிரித்தார். ஓ, அலெக்ஸ் சாரா, வாங்க வாங்க, எப்ப பியூன் வேலையில இருந்து எங்களை கைட் பண்ற வேலைக்கு வந்தீங்க என சுபீரும் நக்கலாக கூறினார். சார், நான் போய் உங்களை கைட் பண்ண முடியுமா என்ன? தோத்துட்டு அதை சமாளிக்க ஜெயிச்சவனை கார்னர் பண்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். நீங்க என்ன அப்படியா? ரொம்ப நியாயமான ஆளாச்சே என நக்கலாக அலெக்ஸ் சொல்ல அனைவரும் சிரித்தனர். அனைவரும் சிரிப்பதை பார்த்து கோபமான ஹென்றி, ஷட் அப்! என்ன சிரிப்பு உங்களுக்கு? ஒரு பியூன் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள நக்கல் பண்றான், நீங்க சிரிக்கிறீங்க என சத்தமாக சொல்ல அனைவரும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக நின்றனர். என்ன அலெக்ஸ், வாய் ரொம்ப நீளுது? இந்த ஸ்கூல்ல இருக்கணுமா இல்ல உன் நண்பன் ஜீவா கூட வெளியே போக போறியா என சுபீர் இந்த நேரத்தில் குறுக்கிட்டு கூறினார். அலெக்ஸ், நீ அமைதியாயிரு. போட்டியில யார் தோத்ததுன்னு அவங்களுக்கே தெரியும். நான் 0 வாங்கின ப்ரொஃபசர் தான், ஆனா என்கிட்ட தோத்து போன இவங்களை என்ன சொல்றது என ஜீவா இடைமறித்து கூறினான். இதை கேட்ட அனைவரும் கொதித்து போய் ஜீவாவை முறைக்க சுபீர் கோபத்தை அடக்க முடியாமல், என்னடா சொன்ன? உன்னை பேச விட்டதே தப்பு என கையை பின்னால் இழுத்து வேகமாக ஜீவாவை அறைய கை ஓங்கினார். சுபீர் லாஜிஸ்டிக் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, கை தேர்ந்த ஃபைட்டரும் கூட. ஏற்கனவே ஃபைட்டர் 4 நிலையை அடைந்திருந்தார். ஒரு ஃபைட்டருக்கு மொத்தம் 9 நிலைகள். டான் 1, டான் 2, டான் 3, டான் 4, டான் 5, 6, 7, 8, 9. ஒவ்வொரு நிலையிலும் முதன்மை, இடைநிலை, மேம்பட்ட நிலை, உச்ச நிலை என 4 நிலைகள் இருந்தது. இதில் ஜீவா டான் 3 மட்டத்தில் இருந்தான். ஆனால் சுபீர் அவனை விட ஒரு படி மேலே உள்ள டான் 4 நிலையில் இருந்தார். ஒரு நிலை முன்னால் என்றாலும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வருவது மிகவும் கடினம். டான் 3 உள்ளவரை விட டான் 4 உள்ளவர்கள் பல மடங்கு வலிமையுள்ளவர்கள். இந்த நேரத்தில் சுபீரின் கை வேகமாக ஜீவாவின் கன்னத்தில் அறைவதற்குள் பளார் என சத்தம் வர மயங்கிவிடும் நிலையில் தள்ளாடினார் சுபீர். சுபீர் கீழே விழுந்த அடுத்த நொடி கன்னம் சிவந்திருப்பதை அனைவரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். டான் 4 நிலையில் உள்ள ஒருவரின் எலும்புகள், தசைகள் மென்மையாக இருக்கும். அதனால் அந்த நிலையில் உள்ளவர்களின் வலிமை வேகமாக உயரும். அதனால் மென்மையாக இருந்தாலும் அவர்கள் வலிமையாக இருப்பார்கள். டான் 4 நிலைக்கும் டான் 3 நிலைக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் ஆனது. அப்படி இருக்கையில் டான் 3 நிலையிலிருக்கும் ஜீவா டான் 4 நிலையிலிருக்கும் சுபீரை ஒரே அறையில் கன்னத்தை வீங்க வைத்தது அங்கிருந்தவர்களை மிரள வைத்தது. வாட் எ ஷாட் ஜீவா! இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த இந்த பவரை என முணுமுணுத்தான் அலெக்ஸ். ஜீவாவா அடிச்சது? டான் 3 ஸ்டேஜில் இருக்கிற சுபீரியா அடிச்சுட்டானே, எங்கிருந்து வந்துச்சு இவ்ளோ தைரியம் என லாஜிஸ்டிக்ஸ் ஆசிரியர்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. என்ன ஹென்றி சார், இப்ப சுபீர் சார் முகம் வீங்கினது கூட லக்கு தானா? இன்னும் ஜீவா மேல உங்களுக்கு டவுட் இருக்கா என அலெக்ஸ் நக்கலாக கூறினான். ஹென்றி முகம் நம்ப முடியாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பதட்டம் அடைந்தது. ஹென்றி, நீ பயப்படாத, சுபீர் ஏதோ வீக்கா இருந்திருக்கா, இவனை நான் பாத்துக்கிறேன் என ஒரு ஆசிரியர் முன்னால் வந்து ஜீவாவை அறைந்தார். ஃபைட்டர் டான் 4 ஆசிரியர் என்பதை காட்டும் வகையில் அவரின் அறை பலமாக இருந்தது. இந்தா வாங்கிக்கோ என மீண்டும் அந்த ஆசிரியர் அறைவதற்குள் பளார் என ஜீவாவின் கை சுழன்று ஒரு அறை விட தலை சுற்றி விழுந்தார் அந்த ஆசிரியர். மேலும் 2 ஆசிரியர் முன்னால் வந்து வாண்டடாக அடி வாங்கி சுருண்டு விழுந்தனர். அனைவரும் ஃபைட்டர் டான் 4 நிலையில் உள்ள ஆசிரியர்கள் என்பதால் ஹென்றி முகம் வியர்க்கத் தொடங்கியது. ஒருத்தனை அடிக்க நினைச்சு இப்ப டான் 4 ஸ்டேஜில் 4 பேர் விழுந்து கிடக்கிறானுங்க என நினைத்து அலெக்ஸ் அமைதியாக சிரித்து நின்றான். ஜீவாவின் வலிமையை பார்த்து கொண்டிருந்த ஹென்றி அருகில் இறுதியாக நின்ற 2 ஆசிரியர்களை பார்த்து, வாங்க ஒன்னா சேர்ந்து அடிப்போம் என சொல்லி கர்ஜித்தான்.